இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரிய கங்காவா பேரை பாரு, சரியான சாக்கடையா இருப்பா போல இருக்கு. இவளுக்கு போய் கங்கான்னு புனிதமான நதியோட பேரை வச்சிருக்காங்க. தேவி காணாம போனதுக்கு காரணமான நானே தேவியை கண்டுபிடிச்சிட்டேன். அத நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. துர்காவை கூட்டிட்டு வந்து தேவிய வீட்டுக்கு கூட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏய் துர்கா காரு, துர்கா, ஏய் துர்கா, துர்கா நில்லு நில்லு நில்லு. ஹாசினி, துர்கா என்னாச்சு? நான் வந்துட்டு இருந்தேன், நல்ல வேளை நீயே வந்துட்ட. நீ எங்க ஹாசினி போயிட்டு வர? அந்த கங்கா கிட்ட சண்டை போட்டு வர. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காணாம போன நம்ம தேவி பாப்பா கங்கா வீட்ல தான் இருக்கா. ஆரம்பத்துல இருந்து அந்த கங்கா மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிக்க இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனேன். அங்க நம்ம தேவி அம்மாவை பார்த்தேன். நம்ம தேவி அம்மாவை இனியான் மாத்தி வச்சு அவங்க குழந்தைன்னு சொந்த கொண்டாடிட்டு இருக்கா. நான் விடுவனா? தேவி அம்மா எங்க வீட்டு குழந்தைன்னு எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவ கேட்கவே மாட்டா துர்கா. அதான் சண்டை போட்டு உன்னை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீயே எதிர்க்க வந்துட்ட. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஹாசினி. தேவி அம்மாவ கங்கா ஆசிரமத்துல இருந்து தத்த எடுத்திருக்காங்க. அதான் நான் சிஸ்டரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. வா நம்ம தேவி அம்மாவை கூட்டிட்டு வந்துடலாம். வா வா. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், யாரோ லேடி வந்து குழந்தைகிட்ட பிரச்சனை பண்றதா மேடம் ஃபோன் பண்ணாங்க. எங்க சார் அவங்க? சார் சப்போர்ட்டுக்கு ஆளை கூட்டு வரேன்னு போயிருக்காங்க போல. என் வைஃப் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க யாராவது வந்தா உள்ள விடாதீங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க தைரியமா இருங்க. முதல்ல மேடம் கிட்ட சொல்லுங்க. சரிங்க சார். ஹலோ நில்லுங்க. யார் நீங்க? எங்களுக்கு கங்காவை பார்க்கணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. பாத்தியா துர்கா, போலீஸ வர வச்சு மிரட்டுற அளவுக்கு வந்துட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது. ஹாசினி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க சார், நாங்க கங்கா கிட்ட சண்டை போடவோ பிரச்சனை பண்ணவோ வரல. அவங்க கிட்ட இருக்கிற எங்க குழந்தை இவங்க ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்துட்டு வந்த குழந்தை. தத்து கொடுத்தவங்க இவங்க தான். ஆமா, குழந்தைய கங்கா கிட்ட ஒப்படைக்கும் போதே பெத்தவங்க வந்து கேட்ட குழந்தைய கொடுக்கணும்ன்ற கண்டிஷனோட தான் கொடுத்து அனுப்பின. இவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. பாருங்க, என் குழந்தைய நான் பார்க்கணும். என்ன பார்த்தா அம்மான்னு உடனே குழந்தை என்கிட்ட வந்துரும். என்ன உள்ள விடுங்க. நீ வா துர்கா. மேடம் நில்லுங்க நில்லுங்க. உங்களை யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு வசந்த் சார் சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு ரவுடிசம் பண்ண வரல. எங்களுக்கு எங்க குழந்தை வேணும். அவளை எங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் சார். அதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம். எங்களை உள்ள விடுங்க. ஆமா ஆமா. ஹலோ மேடம், சொன்னா கேளுங்க. இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள நீங்க இப்படி அடாவடியா நுழையிறது சட்டப்படி தப்பு. நீங்க முதல்ல சட்டப்படி நடந்துக்கோங்க. எங்களை உள்ள விடுங்க சார். இல்ல உள்ள இருக்கிற வசந்தியும் கங்காவையும் வெளியே வர சொல்லுங்க. கங்கா, ஹலோ. ஹலோ டாக்டர், நான் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. இல்ல 18ஆம் தேதி மும்பைல இருந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆலோசனை வழங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்கல்ல? ஆமா வந்திருந்தாங்க. அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல வசந்த் கங்காங்கிற கப்பலோட பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். இப்ப தெரிஞ்சிரும். ஹலோ துர்கா. ஹலோ. சொல்லுங்க டாக்டர். நீங்க சொன்ன கங்கா வசந்த்ங்கிற பேரு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல இல்லையே. அந்த நேம்ல அப்பாயின்மெண்ட் கூட யாரும் வாங்க வரல. கங்கா ஹாசினி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணதும் நான் இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சு டாக்டர் கிட்ட பேசி டாக்டர் கரெக்ட் பண்ணது நல்லதா போச்சு. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. இல்ல 18ஆம் தேதி மும்பைல இருந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆலோசனை வழங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருந்தாங்கல்ல? ஆமா வந்திருந்தாங்க.
டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல வசந்த் கங்காங்கிற கப்பலோட பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஆ. இப்ப தெரிஞ்சிரும். ஹலோ துர்கா, ஹலோ. சொல்லுங்க டாக்டர். நீங்க சொன்ன கங்கா வசந்த்ங்கிற பேரு அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல இல்லையே. அந்த நேம்ல அப்பாயின்மெண்ட் கூட யாரும் வாங்க வரல. கங்கா ஆசினி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணதும் நான் இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சு டாக்டர் கிட்ட பேசி டாக்டர் கரெக்ட் பண்ணது நல்லதா போச்சு. நான் துர்கா அம்மா வந்திருக்கேன். எப்படிடா இருக்க? எங்கடா போயிட்ட நீ? எங்க போன? உன்னை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? யாரு நீங்க? என்னாச்சுடா? நான் தான் துர்கா அம்மா, உன் துர்கா அம்மா. தேவிமா, அம்மாவை தெரியலையா? நான் தாண்டா உன் அம்மா, நீ என் தேவிமாடா. இப்ப என்ன சொல்றீங்க? இவங்க சொல்றது எல்லாமே போய் சார். இல்ல, நான் போய் சொல்லவே இல்ல. குழந்தைக்கு தலையில அடிபட்டிருக்கு, அதான் பழசு எல்லாத்தையும் அவன் மறந்துட்டா. எதுவுமே அவளுக்கு ஞாபகம் வரல. சார், இவங்க சொல்ற எல்லாமே போய் சார். முதல்ல இங்க இருந்து இங்க எல்லாரையும் போக சொல்லுங்க. உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தாச்சுமா, தயவு செய்து இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம போங்க. போங்க போங்க, சொல்றது கேளுங்க, போங்க போங்கம்மா, போங்க, கிளம்புங்க. எங்க தேவி, தேவிமா, போங்க போங்கம்மா, போங்க போங்க தேவிமா, போங்கம்மா, சார், போங்க நாங்க சொல்றது வாங்க வாங்க கேளுங்க, வாங்க, சார். இனிமே இங்க நிக்காதீங்க. போங்க தேவி. போங்க 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 போங்க. என்ன துர்கா நீ? தேவிமாவை அவங்க குழந்தை சொன்னா நீ அப்படியே விட்டு வந்துடலாமா? குழந்தை விஷயத்துல அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம தேவி அம்மாவுக்கு வேற பழசெல்லாம் மறந்து போச்சு. என்னையே யாருன்னு திருப்பி கேள்வி கேக்குறாங்க. அந்த ஷாக்ல என்னால எதுவுமே பண்ண முடியல சூர்யா. நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம தேவி மாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வச்சு நாம 2 பேரும் தான் அவங்க அப்பா அம்மான்னு தேவி அம்மா வாயாலேயே சொல்ல வச்சு தேவி அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.